அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் வெற்றிகரமாக 15 டெஸ்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். டெஸ்ட் நம்பர் 16, 17, 18 இந்த 3 டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்ன டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதலாம். மொத்தம் ஒரு 2 விதமான டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் தொடங்கின ஃப்ரீ டெஸ்ட் வந்து இப்போ இதுதான் 16வது ஷெட்யூல் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இதே ஷெட்யூலை பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட்டு 2.0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நியூ இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டு வந்து இதே ஷெட்யூலை பேஸ் பண்ணி டெஸ்ட் நம்பர் 7 வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறது இருந்தால் 16 டெஸ்ட் 1லேருந்து கூட அப்படியே வந்துக்கலாம், அல்லது அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் டெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 16 பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ப்ளஸ் ஒரு அவுட் சோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பாலிட்டி என்ன அப்படின்னா சமூக நீதி. இது 11th அரசியல் அறிவியல் புத்தகத்தில் வந்து இருக்குது. அடுத்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இதுவும் 11th அரசியல் அறிவியல். தமிழக அரசியல் சிந்தனைகள், இதுவும் 11th அரசியல் அறிவியல். 3மே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். அது இல்லாமல் அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்கு, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்ம வந்து கொடுப்போம் படிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அது படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுப்போம், பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுப்போம். ஸோ ஊராட்சி அமைப்புகள் அந்த தலைப்புக்கு உள்ளேயே பஞ்சாயத்து ராஜ் 73வது திருத்தம் எல்லாமே வந்து வரும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கட்டாயம் ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28/2/2026 சாட்டர்டே அன்னைக்கு வந்து நடக்கும். ஸோ இதுக்கான ரிவிஷன் வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அது நான் வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னா டெஸ்ட் நம்பர் 16, 17, 18 என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தான் பேசிக்காக நாம் வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 17 பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம், அதாவது ஹிஸ்ட்ரி. 12th அதாவது 10th பார்த்தீங்கன்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், இது வந்து 10th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இருக்குது. தேசியம் காந்திய காலகட்டம், இது 10th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இருக்குது. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், இது 10th இருக்குது, 12th வந்து இருக்குது. நம்ம பேஸ் பண்ணி ஒரு 3 லெசன், ரொம்ப முக்கியமான லெசன், கட்டாயம் கொஷின் கேட்பாங்க. இந்த தேசியம், இந்திய காலகட்டம், காலத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம், இது 3மே முக்கியமான லெசன். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னா 7/3/2026 சாட்டர்டே அன்னைக்கு நம்ம யூடியூப்பில் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். கொஷின் பேப்பர் கொடுப்போம், அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 18 பொறுத்த வரைக்கும் முழுக்க அவுட் சோர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 18 பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, இது பார்த்தீங்கன்னா கா வெங்கடேஷன் அவர்களுடைய நவீன காலம் தற்காலம் அப்படின்ற புத்தகம் வந்து இருக்குது. அதில் நவீன காலத்தில் இந்த டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் மீதி வந்து ஒரு 5 தலைப்பு இருக்குது. அது எல்லாமே கா வெங்கடேஷன் அவர்களுடைய ஐஎன்எம் புத்தகத்தில் வந்து இது பார்க்க போகிறோம். ரவுலட் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சுயராட்சி இயக்கம், சைமன் குழு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இது எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனலில் லைன் பை லைன் கொஷின்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்காத வீடியோஸ் நம்ம அந்த டெஸ்ட்டு வர்றதுக்குள்ள கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ்ஸு ஸ்டடி மெட்டீரியல், இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு எப்போ அப்படின்னா 14/3/2026 சாட்டர்டே அன்னைக்கு நம்ம யூடியூப்பில் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். ஃப்ரீ டெலிவரியில் வாங்கிக்கலாம். எந்த ஒரு கொரியர் காசுமே கட்ட தேவையில்லை. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான புக்ஸு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்கோட ப்ரைஸ்லே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரூபா கூட நீங்கள் கொரியர் காசு வந்து கட்ட தேவையில்லை. ஸோ எல்லா புக்கும் கா வெங்கடேஷன் அவருடைய எல்லா புக்ஸுமே கிடைக்கும். பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய புக்ஸு கிடைக்கும். பா சிவா அவர்களுடைய புக்ஸு கிடைக்கும். ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் அவர்களுடைய புக்ஸ் வந்து கிடைக்கும். ஆர்எஸ் அகர்வால் தமிழ் மீடியம் மேக்ஸு, ஸோ அந்த புக்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம அடுத்து டெஸ்ட் நம்பர் 16, 17, 18 நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து 19, 20, 21 ஷெட்யூல் என்னன்றது பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.